கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நம்முடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க தேவன் கிருபை தந்தபடியினால் என் தேவனை நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வச்ச வசனம் பார்த்தீங்களா? காலையில மொபைல் பார்த்தீங்களா? சரி, பிரசங்கி 7வது அதிகாரம். பிரசங்கி எக்லேசியஸ் பிரசங்கி 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் நீதிமொழிகளுக்கு அடுத்து இருக்கு. பிரசங்கி 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? சுதந்திரம். நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற நாள். ஆனால் எந்த அளவுக்கு அது சுதந்திரமாய் இருக்கிறது அல்லது சுதந்திரமாய் செயல்படுகிறது என்பதை காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இங்கே இந்த பிரசங்க வாக்கியத்தை எழுதினதான ஞானி அவர் எழுதுகின்றார், சுதந்திரத்தோட ஞானம் நல்லது என்று சொல். சுதந்திரம் எல்லோருக்கும் வேண்டும். இந்த சுதந்திரத்திற்காக, நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்திற்காக நிறைய பேர் பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், உயிர்களை கூட விட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே நாம் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், நமக்கு படிப்பித்திருக்கிறார்கள், நாம் அதை அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. எப்ப கிடைச்சது? நைட்டா? 1947 ஆகஸ்ட் 15. ஆமென். இப்பொழுது நாம் சுதந்திர இந்தியாவிலே இருக்கிறோம். ஆனால் இந்த சுதந்திரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சுதந்திரத்தோடு எது இருந்தா நல்லது? ஞானம் இருந்தால் நல்லது. ஏன்னா சுதந்திரத்தை நாம் பயன்படுத்தக்கூடியதான விதமானது ஞானம் இல்லை என்றால், அதுவும் உலக ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம் தான் நல்லது. உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாயிருக்கிறது, தேவ ஞானம் உலகத்துக்கு முன்பதாக பைத்தியமாயிருக்கிறது. தேவ ஞானம் உலகத்துக்கு முன்பதாக எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. அதே போல உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. ரெண்டுக்கும் ஒன்றுக்கொன்று எதிரடையா இருக்கு. நமக்கு தேவை உலக ஞானம் அல்ல, நமக்கு தேவை தேவ ஞானம். தேவ ஞானம் இருந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க. உலக ஞானத்தை வைத்துக் கொண்டு பரலோகம் போக முடியாது. ஆனால் தேவ ஞானத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்து நாம் பரலோகம் போக முடியும்.
அதற்காக உலகத்துல படிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. உலகத்தின் காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. தினந்தோறும் உலகத்தினுடைய நடப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லார் வீட்லயும் டிவி இருக்கா? வீட்டுல டிவி இருக்குல்ல? உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறீங்களா? இல்லைன்னா சும்மா மாயையான, சும்மா பொழுதுபோக்குக்காக சித்திரம் பேசுதடி, அப்புறம் சொல்லுங்க பாக்க. நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். இவங்க இருக்குதா என்னன்னு தெரியல. இருக்குதா? பரவாயில்ல. நிறைய முதல்ல சித்தின்னு வரும். சித்தியெல்லாம் காணும். வேற யார் யாரோ வராங்க. இதெல்லாம் உலக நடப்பு. உலக நடப்பை நாம் தெரிந்து கொள்ளணும்னா எதை பார்க்கணும்? செய்தி. அதுவும் உண்மையை சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கணும். சிலது திறந்தா அப்படியே டோட்டலா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சாதகமாகவே பேசுவார், உண்மையை மறைத்து விடுவார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரும்பாலும் பொய்க்கு தான் அவர்கள் ஊடகங்களாய் இருக்கிறார்கள். உண்மையை சொல்வதிலே பயம். சொன்னால் ஊடகத்தை நடத்த முடியாது, செய்தி சேனல் எல்லாம் நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர இந்தியாவா இது இருக்கிறது. சுதந்திரமாய் செய்தியை கூட சொல்ல முடியாது. சுதந்திரமாய் இப்போ பிரசங்கம் பண்றது கூட சில நேரத்தில் நாங்கள் சில வார்த்தைகள் எல்லாம் உள்ளடக்கிதான் பேசுவோம். சுதந்திரமாய் நாங்கள் பேச முடியாது. உண்மையை பேசி உறுதியாய் நின்றவர்கள் வாழ்ந்த தேசம் இது. உண்மையை பேசி உறுதியாய் வாழ்ந்தவர்கள் இருந்த தேசம். இன்றைக்கு உண்மையை பேசினால் அவர்கள் குற்றவாளியாக்கப்படுகிறார்கள். பொய்யை பேசினால் அவர்கள் தான் தேச பக்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சுதந்திரத்தோடு கூட எது வேண்டும்? ஞானம். உலக ஞானம். இன்னைக்கு உலக ஞானம் எல்லாரிடத்திலும் இருக்கு. டாப் மோஸ்ட்ல இருக்கவங்க, அதாவது சாதாரண ஒரு பிரஜையில இருந்து அல்லது அதிகாரத்துல உள்ளதான, அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான சாதாரண கவுன்சிலர்ல இருந்து இந்திய நாட்டின் முதல் குடிமகளா இருக்கக்கூடிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, அவங்க வரலும் என்ன இருக்கு? உலக ஞானம் இருக்கு. அந்த உலக ஞானத்தை அவங்க பயன்படுத்தக்கூடிய விதம் எப்படி என்று நமக்கு தெரியும். நாமும் கூட எப்படி பயன்படுத்துகிறோம் சில நேரத்துல இருந்து நமக்கும் தெரியும். நன்மைக்கு பயன்படுத்துவதை விட தீமைக்காய் பயன்படுத்துவது தான் அதிகமா இருக்கு. அதாவது ஊர்ல எல்லாம் செக் ஆட்டுவாங்க, தெரியுங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்க்கலாம். என்னத்தான் செக் ஆட்டுவாங்க, எண்ணெய் ஆட்டுவாங்க. அப்போ ஒரு கிராமத்துல அப்படிதான் செக்கு மாடு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. மாடு கழுத்துல ஒரு சங்கிலி இருக்குது. அதாவது சங்கிலின்னு சொன்னா அந்த பெல், அது சுத்த சுத்த அதுவும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அதை கண்காணிக்கிறவர் ஒரு பெரியவர், முதியவர். அவர் ஒரு குடிசையில படுத்துக்கிட்டு இருக்கார் கட்டில். இந்த மாடு சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு படித்த இளைஞன் அதை பார்த்தான். மாடு சுத்திக்கிட்டே இருக்கு, மாட்டை மேய்க்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லை. பார்த்தா தாத்தா குடிசையில படுத்துக்கிட்டு இருக்கார் கட்டில. சரி, தாத்தா கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்கலான்ட்டு படித்த இளைஞன், அப்படி படிச்சவன், பட்டம் பெற்றவன், அவன் போயிட்டு தாத்தா கிட்ட கேட்டானா, தாத்தா தாத்தா இப்படி மாடை கண்காணிக்காம படுத்துக்கிட்டு இருக்கீங்களே, மாடு சுத்துதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். தாத்தா சொன்னாராம், இப்ப மாடு கழுத்துல நான் என்ன கட்டியிருக்கேன்? மணி கட்டியிருக்கேன். அதனால மணி சத்தம் நின்றுச்சுன்னா மாடு நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். படிச்சவன் இல்லையா, கொஞ்சம் வேகமா கேள்வி கேட்டான். அது எப்படி தாத்தா? அது ஒரே இடத்துல இருந்து கூட தலையாட்டினா கூட மணி சத்தம் கேட்க இல்லை அப்படின்னு
கேட்டாங்க. கேட்டது சரிதானே. இப்ப தாத்தா சொன்னாரா, அதுக்காகத்தான் என் மாட்டை நான் படிக்க வைக்கல, படிச்சா அது இப்படித்தான் ஏமாத்தும். இப்படி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார் தாத்தா. அதுக்குன்னு படிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. ஆனால் படிக்கிறவர்கள் இன்னைக்கு அதிகமாய் படித்தவர்கள் தான் அதிகமாக என்ன செய்யறாங்க, பிராண்ட் வேலை பண்றதெல்லாம் யாரு? பிராண்ட் வேலை பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்திய சொத்துக்களை எல்லாம், பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி எடுத்துட்டு ஓடுனவங்க எல்லாம் யாரு? படிக்காதவனுங்களா? படிச்சவனுங்க. ஆனா ஏழை விவசாயிங்க மாட்டுக்காக, ஆட்டுக்காக, நிலத்துக்காக, உரத்துக்காக கடன் வாங்கிட்டு கோமண துண்டோடு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடனை தள்ளுபடி செய்யல, இவங்க கடனெல்லாம் என்ன செய்துட்டாங்க? ஆமா, சாராயம் வித்தவனுக்கு கூட கடன் தள்ளுபடி. ஆனால் ஏழை விவசாயிக்கு கடன் என்ன இல்லை? தள்ளுபடி இல்லை. அதே போல கல்விக்காக கடன் வாங்கின பிள்ளைகளுடைய கடன்கள் தள்ளுபடி இல்ல, செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் செய்வார்கள். இதுதான் சுதந்திர இந்தியா. வசனம் சொல்கிறது, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இப்படி தேவ அறிவு அல்ல, தேவனுடைய அறிவும் தேவனுடைய ஞானம் நமக்கு பக்தியையும் தாழ்மையையும் அன்பையும் கொடுக்கும். உலக அறிவும் உலக ஞானமும் எதை கொடுக்கும்? எதை கொடுக்கும்? இருமாப்பை கொடுக்கும். இருமாப்புனா என்ன? திட்டிருக்காங்கல்ல சில நேரத்துல, அம்மா திட்டிக்கிறாங்களா இல்லையா? சரி, அவனுக்கு தெரியாது. ஆனா அவங்க அம்மா அன்னைக்கு திட்டிருக்காங்களா இல்லையா? திட்டல இல்ல, சந்தோஷம். திட்டி இருக்காங்க. இருமாப்பு ரொம்ப திட்டம். அந்த இருமாப்புன்னா நமக்கு சில நேரத்துல அர்த்தம் புரியாது. ஆனா நம்முடைய செயல்கள் அப்படி இருக்கும். எது சொன்னாலும் அப்படி வரைச்சுக்கிட்டு, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீயா நானா போட்டு பார்த்துடலாம். தாயா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், மகனா இருந்தாலும், சில நேரத்துல மாமியா இருந்தாலும், மருமகளா இருந்தாலும் அப்படி நிக்கிறாங்க இல்லையா? தேசத்துல கூட இப்ப பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தப்பு செய்தேன் அப்படின்னுட்டு எல்லாம் ஆதாரத்தோடு வெளியிட்டாலும் கூட சில பேர் படித்தவங்க சொல்றாங்க, அவங்க பொய் சொல்றாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. ஆதாரத்தோட காட்டினாலும் ஒரு டாக்டர் அம்மா சொல்றாங்க, அவங்க பொய் சொல்றாங்க. படித்த டாக்டர் தான், இன்னும் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்மையா இருக்கணும். உண்மைக்கு உண்மையா இருக்கணும்னு இல்லை, தான் எதை சார்ந்து இருக்கணுமோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். இல்லைன்னா சீட்டை கழிச்சிருவாங்க, பதவியில இருந்து சீட்டை கழிச்சிருவாங்கன்றதுக்காக அவங்க பொய் சொல்றாங்க. இன்னும் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசம் சீக்கிரத்திலே உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் நன்மையானதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நாம என்ன செய்யணும்? அன்றாட செய்தியை அறிந்து, அன்றாட நியூஸ், இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நேற்று என்ன நடந்திருக்கு, இப்ப என்ன நடக்குது, அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. முதல்ல எல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லா காத்துன்னு இருக்கணும் செய்திக்காக, செய்தித்தாள். இன்னைக்கு அப்படி இல்லை, அப்டேட் அப்பப்ப என்ன செய்யுது, வந்துகிட்டே இருக்கு. மொபைல் அதுக்கெல்லாம் பயன்படுத்து. அந்த அப்டேட் எதற்காக பாக்குறீங்க? அந்த செய்தி அதை பார்க்கும் பொழுது உண்மையை உணர்ந்து அதற்காக அந்த உண்மையாய் போராடுறாங்க பாருங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அங்க போயிட்டு ஜெய சொல்லனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து ஜெப சப்போர்ட், நம்ம பிரேயர்ல அவங்களுக்காக ஒத்தாசையா நிற்போம்னு சொன்னா, அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த சத்ருவின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு தேசம் சுதந்திர காற்றை சுவாசி. நம்ம கையில இருக்கு, அதற்கான அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கு. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றேன், சுதந்திரத்தை இருமாப்பாய் செயல்படுத்தக்கூடாது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஏதாவது கேள்வி கேட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தேசத்திலே முதலாவது நம்ம பார்க்கிறோம், அப்புறம் நம்ம கிட்ட வரலாம். தேசத்துல ஒரு அமைச்சர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட நம்ம ஒரு நேரடியா கேள்வி கேட்க முடியுமா? ஆனா
ஓட்டுக்காக என்ன செய்யறாங்க? அம்மா தாயன் கால்ல கூட விழுறான், இல்லைன்னா சைடுல கொஞ்சம் இதை கொஞ்சம் வாங்கிக்கங்கன்னு கூட சொல்றாங்க. மறைச்சு மறைச்சு கொஞ்சம் இதை வாங்கிக்கங்க, இதை வாங்கிக்கங்க, எனக்கு மாத்திரம் போடுங்க. நாமளும் கல்லர்கள் தான். நாமன்னா நம்மள சொல்லல, ஜனங்களை சொல்ல. இப்படி வாங்கிக்கிட்டு இப்படி போட்டா தப்பு. ஆனா அவங்க கொடுக்கறது வந்து அவங்க வீட்டு பணம் இல்லை. எலெக்ஷன் நேரத்துல செலவு பண்றது கூட அவங்க வீட்டு பணம் இல்லை, நம்ம கிட்ட சுரண்டுறதுதான். அதனால வாங்குறது தப்பு இல்லை. வாங்கி எல்லார்கிட்டயும் வாங்கிக்கிட்டான் தப்பு இல்லை, ஆனா அது தவறு, வாங்கக்கூடாது. ஆனால் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடையது தான், அதை வாங்கினாலும் தவறு இல்லை, வாங்குறது தப்பு. ஆனாலும் சில நேரத்துல வலுக்கட்டாயமாய் திணிக்கிறார்கள் என்று சொன்னால் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. கர்த்தர் யார சொல்றாரோ, அல்லது யார் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள், மத சாயம் இல்லாமல், ஜாதி சாயம் இல்லாமல், இல்லையா? மதம் வரக்கூடாது, ஜாதியம் வரக்கூடாது, எல்லாரையும் ஒண்ணு போல நேசிக்கணும். நீ நானும் ஒன்று, தன்னை தான் நேசிப்பதை போல பிறனையும் நேசி என்றுதான் நமக்கு சொல்லப்படும். அப்படி யார், உண்மையில அப்படி யாரும் இருக்க முடியாது. அப்படி யார் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? ஓட்டு போடணும். அதற்கு நமக்கு வேண்டியது தேவ ஞானம். அல்லேலூயா. அதற்கு நமக்கு தேவை தேவ ஞானம். இப்போ ஒரு அமைச்சரிடத்துல போயிட்டு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அவங்க நம்ம கிட்ட தான் ஓட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க. நாம தான், ஜனங்கள் தான். இந்த தேசத்தை பொறுத்தவரை, நம்முடைய தேசத்தை பொறுத்தவரையிலும் யார் பெரியவர்கள்? ஆளுகிறவர்கள் பெரியவர்களா, ஜனங்கள் பெரியவர்களா என்று பார்த்தா யார் பெரியவர்கள்? ஆளுகிறவர்கள் நினைக்கிறீங்களா? இல்ல. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய கல்ச்சர், நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சட்ட திட்டங்கள், நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள், நாம் கற்றுக்கொண்டதை நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். நாம் எல்லாரும் இந்நாட்டு, நீங்க எல்லாம் மன்னிகளா? அரசிகள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். அப்ப இவங்க எல்லாம் யாரு? நாம அவங்களை தேர்ந்தெடுத்து, அதாவது ஒரு ஒரு வேலை நிறுவனம் இருக்கு, அங்க ஒருத்தர் பாஸ் இருப்பாரு, வேலைக்கு சேர்றாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா? இன்டர்வியூ எடுப்பாங்களா மாட்டாங்களா? இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாம எதுக்கு செலக்ட் பண்ணாங்க? இன்டர்வியூ வைத்து அங்க அவங்க வேலை செய்யறதுக்கு. யாருடைய வேலை செய்யறதுக்கு? அந்த கம்பெனியோட, அந்த பாஸுக்கு கீழ்பட்டு அந்த கம்பெனியோட வேலையை செய்யறதுக்கு. அதே போல நம்முடைய தேசத்திலும் கூட நாம செலக்ட் பண்ற ஆட்கள், சட்டமன்றத்துக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ, மக்களவைக்கோ அல்லது மாநிலங்களுக்கோ நாம செலக்ட் பண்ற ஆட்கள் நமக்கு வேலை செய்வதற்காக. யாருக்காக? நமக்கு வேலை செய்வதற்காக. அப்ப அவங்க எல்லாம் யாரு? நம்முடைய சேவகர்கள். அவங்க அதிகாரிகள் என்று சொல்வதே தவறு. சொன்ன இல்லையா? சாதாரண கவுன்சிலர்ல இருந்து முதல் குடிமகள் என்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி யார்? அவங்க திரௌபதி முர்மு அவர்கள். அவங்க வரையில் அவங்க எல்லாம் யாரு? மக்களுக்காக பணி செய்யும்படியாக செலக்ட் பண்ணப்பட்ட ஆட்கள். இது மக்கள் ஆட்சி, மன்னர் ஆட்சி அல்ல. மன்னர் ஆட்சி எல்லாம் முடிந்து விட்டது. சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், இந்த பக்கம் சத்ரபதி சிவாஜி, இந்த சைடு ராஜபுத்தர்கள், முகலாயர்கள் என்று சொல்லி இப்படி மன்னர் ஆட்சிகள் எல்லாம் முடிவு பெற்று, அதுவும் முடிவுக்கு வந்தது யாரால என்று சொன்னா இங்க இருக்கிறவங்களால இல்லை. அதுவும் முடிவுக்கு வந்தது யாரால? ஆங்கிலேயர்களால. அவங்க வந்து ஏகாதிபத்தியம் பண்ணாங்க. அதனால அந்த மன்னர் ஆட்சிகளுக்கெல்லாம் முடிவு வந்தது. அதனால அவங்க முடிச்சுட்டு போகும்பொழுது மறுபடியும் அந்த மன்னர் ஆட்சிக்கு அவங்க விடல, மக்கள் ஆட்சிக்கு அதை வழிவகுக்கும்படியாக செய்து விட்டு போனார்கள். அது ஒரு நல்லது, தீமையிலும் ஒரு நல்லது என்று சொல்வதை முதல் இந்த மக்கள் ஆட்சியிலே மக்களுக்கான சட்ட திட்டங்களை இயற்றியவர்
நம்முடைய தேசத்திலே, அதுவும் குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எதை வைத்து எழுதினார்கள் என்று சொன்னால், அவர்களும் கூட அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய அன்றைக்கு இருந்த அந்த அரசியல் சாசனங்களுக்கு அதையும் படித்து, நம்முடைய தேசத்தையும் படித்து, இதற்கும் அதற்கும் என்னெல்லாம் எதெல்லாம் தேவை என்பதை உணர்ந்து அவர்தான் அதை முதலாக இயற்றினார். அவரை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் அவர்தான் தேசத்தில் முதல் சட்டத்தை இயற்றின உயர்ந்தவர். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த தேசத்திலே நன்மைகள் நடந்தது. அவர்கள் எல்லாம் இருக்கும்போது தேசத்திலே நல்லது நடந்தது. முதல் பிரதமராய் இருந்த நேரு அவர்களும், இன்னும் ஜனாதிபதியாய் இருந்தவர்களும், அதற்கு அப்புறமாய் வந்தவர்களும், இன்றைக்கு இருக்கிறவர்களும் நாம் பார்க்கும் பொழுது நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அன்றைக்கு உண்மையாகவே ஜனங்களுக்காக, அந்த ஜனங்கள் மேல், மக்கள் மேல் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய அன்பை வைத்து போராடினார். தங்களுக்காக போராடல, ஜனங்களுக்காக போராடினார்கள். வெற்றி பெற்றார்கள், ரத்தம் சிந்தினார்கள், உயிரை கூட மாய்த்தார்கள். எத்தனையோ பேர் சிறைச்சாலையில போயிட்டு பல கஷ்டங்களை பெற்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன சொல்றது, அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்ததான சிவகங்கையை ஆண்டு கொண்டிருந்ததான அந்த நாட்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள். எதற்காக என்றால் தேசத்திற்காக. அவர்களோடு கூட போராடி தூக்கு கயிறையும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், முத்தமிட்டார்கள். இந்த பக்கம் பார்க்கும்போது நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். பாலகங்காதர திலகர், இன்னும் நம்ம சைட்ல பார்க்கும்போது வஉசி இல்லையா? வஉசி யாரு? ஏதோ ஒரு ஊசியா, வாவு சிதம்பரனார் இல்லையா? இன்னும் எத்தனையோ பேர், வேலு நாச்சியார், பெண்கள் கூட. இந்த பக்கம் பார்க்க போனா ஜான்சி ராணி, இந்த பக்கம் ஆந்திரா சைடு பார்க்க போனா ராணி பத்மினி, சித்தூர் ராணி பத்மினி. நிறைய பேர் என்ன செய்தார்கள், பெண்களும் ஆண்களும் என்று சொல்லி சில பேர் பிள்ளையை கூட, இப்ப நம்ம இந்த பிள்ளையை சமாளிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் இல்லையா, அவங்க போர் முனையில கூட பிள்ளைய தோலி மாதிரி இடுப்புல கட்டிக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க. நம்ம வீட்டுல வச்சுன்னே சண்டை போடுவோம் இல்லையா? அப்ப பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு பாருங்க. போர் முனையில போயிட்டு பிள்ளை அழுதுருக்குமா? அழுதுருக்குமா? தெரியாது இல்ல, அழுது இருக்காது. ஏன்னா அப்படி வளர்த்தாங்க, அப்படி வளர்த்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட போர் முனையில போயிருக்கு. சின்ன பிள்ளைங்களை கூட, இந்த மாதிரி பிள்ளைகளை கூட என்ன செய்திருக்காங்க, வீர திலகம் விட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ புறம் இதுகிட்டு மாத்திரம் வந்துடக்கூடாது. முதுகுல காயம் இருந்தா அது அவமானம். நெஞ்சிலே தழும்போடு கூட அவன் மறிச்சிருந்தால் அது வீரம். இன்னைக்கு முதுகுல குத்துறது தான் அதிகமா இருக்கு. அன்னைக்கு நேருக்கு நேரா நின்று சண்டை போட்டாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு முதுகுல தான் குத்துறாங்க, பின்னால இருந்துதான். பேக் பைட்டிங் நம்ம ஒரு வார்த்தை இருக்கு, புறங்கூறுது, பின்னால இருந்து கடிக்கிறது, வெறி நாய். அந்த வேலையை தான் இன்னைக்கு எல்லாருமே செய்யறாங்க. நேருக்கு நேர் மோதுவது இல்லை. இப்ப சுதந்திரம் என்பது தேசத்துல இன்றைக்கு அது தவறாய் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. தேசத்துல மாத்திரமல்ல, சபைகளிலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் கூட அவரவருக்கென்று சுதந்திரம் இருக்கிறது. இந்த பிள்ளைக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? அடிமையா வச்சிருக்க முன்ன சுதந்திரம் இருக்கு இல்லையா? சுதந்திரமா இருக்கலாம் இல்லையா? வீட்டுல எங்க வேணாலும் சுதந்திரமா இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? இந்த பிள்ளைய நம்ம நம்புறோம், ஒரு காரியத்தை சரி ஃப்ரீயா விடுறோம். இந்த பிள்ளை தப்பு பண்ணதுன்னு வைங்களேன், நமக்கு என்ன உண்டாகும்? முதல்ல இப்படி ஃப்ரீயா விட்டதே சொல்லுவாங்களா இல்லையா? அதனால என்ன செய்யக்கூடாது, சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ண, தவறாய் அதை பயன்படுத்தக்கூடாது. எங்க இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், வெளியில இருந்தாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும்,
கல்யாணம் பண்ணிட்டே போனா என்ன சொல்லல, நமக்கு என்ன நாள் இருக்கு? போனாலும் எல்லா இடத்திலும் நமக்கென்று ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்கிறது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே சில சுதந்திரங்கள் இருக்கு, லிமிட்ஸ். இந்த சுதந்திரத்துல கூட சில லிமிட்ஸ் இருக்கு. கணவனுக்கென்று ஒரு லிமிட், மனைவிக்கென்று ஒரு லிமிட், பிள்ளைகளுக்கென்று ஒரு லிமிட், மாமியாருக்குன்னு ஒரு லிமிட், மருமகளுக்குன்னு ஒரு லிமிட், பாட்டிக்குன்னு ஒரு லிமிட், தாத்தாக்குன்னு ஒரு லிமிட், பேர பிள்ளைகளுக்குன்னு ஒரு லிமிட், வரக்கூடிய உறவுகளுக்கு என்று ஒரு லிமிட். சுதந்திரம் இருக்கு, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த சுதந்திரத்தை நாம் எவ்விதமாய் பயன்படுத்துகிறோம், அதை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது அதற்கு ஞானம் வேண்டும். ஆமென். என்ன வேணும்? ஞானம் வேணும். எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, என்னை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இதுவரையிலும் கேட்கிறேன். என் வீட்லயே கூட என்ன கேட்க மாட்டாங்க. சின்னதுல இருந்தே எங்க வீட்டுல பெருமைக்காக சொல்லலாங்க, 7 பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைல என்ன மாத்திரம் எங்க அப்பா படிச்சியான்னு கூட கேட்க மாட்டார். நான் அப்படி இருக்க மாட்டேன். மத்தவங்களுக்கெல்லாம் அடி விழும் படிக்கலன்னு. ஆனா என்ன இதுவரையிலும் கேட்டதில்லை, ஏன் படிக்கல, ஏன் படிக்கிற, படிக்காதன்னு தான் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் உட்காராதன்னு தான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் படிக்கல, ஏன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி நான் நடந்து கொள்ளவில்லை. அதே போல நம்ம வீட்டுல இப்போ எனக்கு நான் எப்படின்னா ட்ரெஸ் ஆகுதுன்னா கரெக்டா அது எங்க போடணும் அங்க போடணும், என் புக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா வீட்டுல எங்க அண்ணன் அப்படி இருக்க மாட்டேன், அப்படி இப்படி. அப்ப அங்க அடி விழும், நமக்கு விழாது. ஏனென்றால் தேவன் ஞானத்தை கொடுக்கும்போது அந்த ஞானத்தை சில பேர் வீட்டுக்கு போனா அப்பதான் என்ன செய்வாங்க, இதை எடுத்துட்டான் அதை எடுத்து எட்டு ஒழிக்கிறதா அடுத்து ஒழிக்கிறது, இப்படி 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 இப்படி, ஐயோ வந்துட்டாங்களே என்ன பண்ணுறது, அப்பதான் ஆடுவாங்க. முதல்ல ஆடினா நல்லது இல்லை. வீட்டை எப்பவுமே எப்படி வைக்கணும், யார் இருக்காங்களோ அடுத்தவங்களுக்காக இல்லை, நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை சரியா தினந்தோறும் நாம் சரியாய் அதை பயன்படுத்தணும். நம்முடைய சுதந்திரத்தை யாராவது தலையிட்ட கோபம் வரும் இல்லையா, எப்படி தலையிடுவாங்க? இப்போ சில விஷயங்களை நான் பேசினேன், அரசியல்வாதிகள் நம்முடைய தேசத்தை குறித்து, அவங்க கேட்கிறவங்களுக்கு கோபம் வரும், வருமா வராதா? கோபம் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் பேசுறோம். ஏன் பேசுறோம்? தப்பு இருக்கிறதுனாலதான் சுட்டி காட்டுறது. சுதந்திரம் இருக்கு, அவங்க தன்னிச்சையா அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட, ஆனாலும் ஒரு வரையறை இருக்கிறது. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வரையறை இருக்கிறது. இன்றைக்கு அந்த வரையறைகள் எல்லாம் மீறி கொண்டிருக்கிறார்கள். சில காவல் நிலையங்களிலே கொலைகள் நடக்கிறது இல்லையா, அந்த காவல் நிலைய டெத்து சாவுகள் நடக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய வரையறையை மீறுகிறார். காவலர்கள் பேருக்கு தான் அவங்க காவலர்கள். யாருக்கு அவங்க காவலர்கள்? நமக்கு தானே, தெரிய மாட்டேன் அவங்களுக்கு. யாருக்கு காவலர்கள் அவர்கள்? நம்முடைய சேவகர்களுக்கு அல்ல காவலர்கள், நமக்கு தான் காவலர்கள். நம்முடைய பணம் தான் அவங்களுக்கு சம்பளமா போகுது, மக்களுக்கான காவலர்கள். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? மக்களுக்கு காவல் கொடுக்கறாங்களா, பாதுகாப்பு கொடுக்கறாங்களா? யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க? வேலைக்காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். தேசம் அப்படி சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆண்டு கொண்டிருக்கிறது. மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையில். முனிசிபாலிட்டியில வேலை செய்யறீங்க, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டேபிள்ல என்னெல்லாம் அநியாயம் நடக்கும், நாம எப்படி நடக்கிறோம் இல்ல? தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? எத்தனை பேரு வெறும் கையெழுத்து மாத்திரம் போட்டு சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. எப்படி? நோ வேலை, ஒன்லி ஆஜர். ஸ்கூல்ல எல்லாம் சில பசங்க வரலன்னா அவன் குரல்ல டீச்சர் கீழே பார்த்துன்னு அட்டனன்ஸ் எடுத்து அவன் குரல்ல ஆஜர் போட்டுரும், எஸ் மேடம், புள்ளேன் ஐயா அப்படின்னு. நிமிர்ந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டான்.
அந்த மாதிரி சில இடங்களில இந்த திருட்டு வேலை நடக்கும். இப்ப நடந்திருக்கிறது என்ன? இப்ப பேசப்படுகிறது என்ன? ஒரு திருட்டு நடந்திருக்கு. என்ன திருட்டு அது? ராகுல் காந்தி சொன்னாரு. என்ன திருட்டு அது? இல்லையா? என்னமா? ஓட்டு எலெக்ஷனா? ஓட்டு திருட்டு. செய்தியை பாருங்க, டெய்லி பாருங்க, ஜெபிக்க முடியும். ஓட்டு திருட்டு எத்தனை லட்சக்கணக்கில் திருடி, அதாவது செல்லாத ஓட்டு இல்ல, அதனால அவங்க வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இனிமே தான் அது செல்லாதபடி செய்வாங்க. ஒரு 10க்கு 10 ரூம்ல 80 பேர் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. எத்தனை பயங்கரம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம நம்ம பாம்பேல நிறைய பேர் ஒரு 10க்கு 10 கூட இருக்காது அந்த ரூம்ல. ஆனா 80 பேர் இருந்து நான் பார்க்கல. நான் கூட குர்லால இருந்திருக்கேன் அக்கா வீட்டுல. நாங்க எத்தனை பேர், அவங்க ஒரு 3 பேரு, நாங்க ஒரு 2 பேர், 5 பேரு, 7 பேர் அப்படி இருக்கும்போது கட்டில 2 பேரு, கட்டில் கீழே 2 பேரு, இந்த பக்கம் 2 பேரு, இந்த பக்கம் ஒரே ரூம் தான். அதுல எல்லாமே கிச்சனும் இருக்கும், பாத்ரூமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். கொஞ்சம் தான் இடம். அதுல ஒரு பீரோ இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இடம் மாத்திரம் சில வீடுகள் நான் பார்த்திருக்கேன், ரேக் மாதிரி இந்த ட்ரெயின்ல இருக்குது இல்லையா, ஸ்லீப்பர் கோச், அந்த மாதிரியே நம்ம ஜான் கேப்ரியல் கூட அப்படி செஞ்சிருந்தார் அவங்க வீட்டுல வந்து. அப்படியே ரேக் மாதிரி, இப்பெல்லாம் பில்டிங்ல போயிட்டாங்க, அப்படி ரேக் மாதிரி வச்சு அதுல படுத்துக்குவாங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? நம்ம எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த சைடுல இருந்ததுனால நமக்கு அந்த இது தெரியாது. பாம்பே சைடுல எல்லாம் இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா தாராவி சைடுல எல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கும், சுத்தி தகரம் தான் இருக்கும். அதுலயே கீழே மேலையும் மாலா இருக்கும். ஆமா, மாலா இருக்கும். மாலால போனா தலை நிறுத்தம். நான் முதல் முறை வந்தப்போ, அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ அந்த வீட்டை பார்த்தோன்னு எனக்கு அழதான் வந்துச்சு. அந்த வீட்டை பார்த்த உடனே அழ வந்துச்சு. அந்த மாதிரி வீட்டை நானே குறிக்காரவங்க வீட்டை தான் பார்த்திருக்கேன். ஊர்ல இந்த குறவங்க இருக்காங்க இல்லையா, ஜிப்சிங்க, அவங்க வீடுங்க தான் அந்த மாதிரி தகரத்துல இருக்கும், இல்லைன்னா ஏதாவது அட்டைங்களை வச்சு அந்த மாதிரி. இங்க வந்து பார்த்தேன், அந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு ஐயோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துலயா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு என் கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன இடம் தான், அதை சுத்தி தகரம், மேலே ஏறதுக்கு ஒரு சின்ன அந்த படி மாதிரி வச்சிருக்காங்க. அதுல ஏறி மேல போனா தலை முட்டுது. அது மாலா. அது நல்ல ஆகஸ்ட் மாசம், ஜூலை முடிச்சு ஆகஸ்ட்ல வந்தோம். நல்ல மழை நேரம், தோணு மழை பெய்ஞ்சு பட்டு 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 பட்டுன்னு தூக்கம் எங்க வருது. ஏமா நம்ம மேலேயே வந்து ஊற மாதிரி இருக்குது. பார்த்தா ஐயோ இந்த இடத்துலயே நம்ம விட்டுட்டு போறோம் அப்படின்னு ரொம்ப துக்கமா இருந்தது. துக்கத்தோட தான் விட்டுட்டு போனேன். ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்ட மாதிரி வேற இடத்துக்கு அவங்க வந்தாங்க. அது கொண்டால, அதுவும் சின்ன ரூம் தான். ஆனா அது கொஞ்சம் இந்த மாதிரி கல் கட்டடமா இருந்தது, கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் விஸ்தாரமான இடத்துல இங்க வித்தல்வாடிக்கு வந்தாங்க. ஏன் சொல்றேன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் என்றது, அதை நாம் சரியான முறைப்படி தனி மனிதனாய் இருந்தாலும் சரி, குடும்பமாய் இருந்தாலும் சரி, சபையாய் இருந்தாலும் சரி, தேசத்துல உள்ளவர்களா இருந்தாலும் சரி, அதை சரியான முறைப்படி அவங்க கையாள வேண்டும். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தேவ ஞானத்தின்படி முதலாவது நாம் தனி மனித சுதந்திரம். நம்ம ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் இருக்கு. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும், இந்த உலகத்துல இருக்க எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. யாரும் என்ன ஒண்ணும் சொல்ல முடியாது. சுதந்திரம் இருக்கு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்குமா? பன்றி இருக்கிறது, பன்றிக்கு சுதந்திரம் இருக்கிறது. அது சாக்கடையில போய் படுத்துக்கிட்டாலும் அதுக்கு சுதந்திரம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது பன்றி இல்லையா? ஆடு இருக்கிறது, ஆட்டுக்கும் சுதந்திரம் இருக்கிறது. ஆடு போயிட்டு சாக்கடையில விழுமா? விழாது. அதுக்கு தெரியும் இது நமக்கானது அல்ல, இது நமக்கானது அல்ல. பன்றிக்கும் சாக்கடை சரியில்லை, ஆனால் அது போயிடும்.
ஆனால் ஆடு போகாது. அப்படியே விழுந்துட்டாலும் கூட சேத்துலயோ சாக்கடையில விழுந்துட்டா அது உதறி உதறி அது உடம்பே வலிக்கும். அது உடம்புல இருந்து அந்த அந்த நாற்றமும் அந்த சேரும் அந்த சகதியும் போற வரல என்ன செய்யும் தெரியுமா? அது உதறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கண்ணால் பார்த்தவன் நான், வளர்த்தவன் நான். ஆனா பன்றிக்கு அது இதமா இருக்கு, ஏசில இருக்கிற மாதிரி இருக்கு. அதே போல எருமை, யாரையும் திட்டல, எருமை மாடு சேத்துல போயிட்டு என்ன செய்யும்? நல்லா பரலும். பஸ் செய்யுமா? பஸ் இல்ல, பசு மாடு. அது செய்யுமா? அது மேலயும் சேரும் சகதியும் படுறதுக்கு அது அலோ பண்ண. ரெண்டும் மாடுதான். ஆனா ஒண்ணு திட்டுறோம், எருமைன்னு நம்மளை திட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு வெயில் அடிச்சாலும் மெதுவா தான் போகும், ஜோன்னு மழை அடிச்சாலும் மெதுவா தான் போகும், இடியே விழுந்தாலும் மெதுவா தான் போகும். கிராஸ் பண்ணி வேகமா. அதே பஸ் மடமடன்னு மழை பெஞ்சு கொஞ்சம் படிச்சுச்சுன்னா என்ன செய்யும்? ஓடி எங்கேயாவது ஒதுங்கத்தான் நினைக்கும். இது அப்படி இல்லை, ஏதோ அழகா. அதனாலதான் சில பேரை சொல்லுவாங்க, எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறான் இல்லையா? சுதந்திரம் அதை தவறாய் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு தீமையை, நமக்கு மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் தீமையை உண்டு பண்ணுகிறது. ஒரு ஸ்திரீயானவள், ஒரு கன்னிகைக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ஒரு லிமிட் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. ஒரு 12 மணி இரவிலே ஒரு பையன் தனியா போனா உலகம் அவனை என்ன செய்யாது? தவறா பேசுமா? பேசா. அதே ஒரு பெண்ணு தனியா போனா பல காரியங்கள் தவறாகவும் பேசும், தவறும் நடக்கும். அந்த அளவுக்கு தான் தேசத்துல சுதந்திரம் இருக்கு. காந்தி சொன்னார், அவர் சொல்லிட்டு போயிட்டார், என்றைக்கு ஒரு ஸ்திரீயானவள், ஒரு பெண் எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட அவர் தனியா போயிட்டு ஒரு சேதமும் இல்லாமல் வந்தால் அன்றைக்கு தான் சுதந்திரம். அப்படி பார்க்க போனா இன்னும் நமக்கு நாட்டுல பகல்லையே சில ஸ்திரீகள் தனியா போக முடியல. நடந்த சம்பவங்கள், நான் இருந்த இடத்துல பல்லாவரத்துல 12 மணிக்கு 12:15, எங்க அப்பா வேலை செய்யற கம்பெனி தான். அப்ப சில தாய்மார்களும் அங்க வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க வீடு இந்த பக்கத்துல இருக்கும்போது என்ன செய்வாங்க? சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்படி அவங்க வரும் பொழுது ஒரு மைதானம், அங்க எங்க ஸ்கூலும் இருக்கு, அந்த பக்கம் வரும் பொழுது பகல் நேரத்துல வந்து செயின் அறுத்துட்டு போயிட்டேன். பகல் நேரத்துல காதோடு சேர்த்து கம்மல் அறுத்துன்னு போயிட்டான். பகல் நேரத்துல. இப்ப பகல்லயே எப்படி செய்யறாங்கன்னும் போது இரவுல இன்றைக்கும் நான் அதை வந்து பாம்பே வந்து ஒரு எப்படியும் 35 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நானும் எத்தனையோ வருஷத்துக்கு எத்தனையோ முறை 2-3-4 முறை நானும் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். போகும்போதெல்லாம் சோலாப்பூர் நெருங்கும் பொழுது என்ன செய்யறாங்க? ஷட்டரை பந்த் பண்ணு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரையிலும் நம்மளதான் பந்த் பண்ண சொல்றான வழிய திருடனை பிடிச்ச மாதிரி இல்ல. ஏன்னா இவங்க திருடனுக்கு திருடனா இருக்கிறாங்க, இவனுங்களே காட்டி கொடுக்கிறாங்க. இன்னும் வழிப்பறி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த ட்ரெயின்ல திருட்டுதானா இன்னைக்கும் இத்தனை வருஷம் நானும் பாக்குறேன். குறைஞ்ச பாடுல அதிகமா தான் இருக்கு. தங்கச்சி சில்வியா கூட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால வந்தப்போ அப்படிதான் ட்ரெயின்ல எல்லாத்தையும், அதே சோலாப்பூர்ல தான் நின்னுட்டு ட்ரெயின் கிளம்பும் போது உள்ள கை விட்டு பேக் அதுல எல்லாத்தையும் தூங்க போறமெண்ட் எல்லாத்தையும் கழட்டி வச்சிருந்து எல்லாத்தையும் டோட்டலா கொடுத்துட்டு வந்தேன். மனுஷனாவது விட்டாங்களேன்னு. அங்க சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு, அவன் ஓடுனதெல்லாம் இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது வரணும் ஒண்ணும் இல்லை. ஒரு குண்டுமணி கூட மீட்டு கொடுக்க எல்லாம் இருக்கு. ஏன்னு கேட்டா இன்றைக்கு பார்ட்னர்ஷிப்ல செயல்படுறாங்க. பார்ட்னர்ஷிப் அப்படி சொன்னா என்ன உள்ள போட்டுருவாங்க.
செயல்படுறாங்க. அப்போ இந்த சுதந்திரம் என்பது இன்னும் நமக்கு எட்டாத ஒன்றாய் தான் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் கொடி ஏத்துவாங்க. 2 நாளைக்கு முன்னாலே சில அமைச்சர்கள் எல்லாம் வீட்டுல கொடி ஏத்துனாங்க. அது ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க, கொடி ஏத்தி. முதல்ல எல்லாம் கொடி ஏத்தக்கூடியன்னு இடம் ஒண்ணுன்னு தான் இருந்தது. ஒண்ணு ஸ்கூல்ல, இல்ல கவர்மெண்ட் அலுவலகங்கள்ல, இல்லைன்னா பார்லிமெண்ட்ல, இல்லைன்னா நம்ம அந்த ஒவ்வொரு மாநிலத்துல. முதல்ல மாநிலத்துல கூட கொடி ஏத்துறதுக்கு முதலமைச்சர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா அந்த கலைஞர் தான் முதல் அதை சண்டை போட்டு மாநிலத்துல முதல்வர்கள் தான் கொடி ஏற்றுவோம் என்று சொல்லி சட்டம் போட்டு அவர் ஏற்றினார். இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் ஏற்றுகிறார்கள். அதற்கு காரணமே கலைஞர். எல்லாத்துக்கும் தமிழ்நாடு முன்னோடியா இன்றைக்கு வரையிலும் இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறேன். ஜாதி சண்டை அங்க கிடையாது. மத சண்டைகள், ஜாதி சண்டை வரும், சின்ன சின்னதா வரும், போகும். ஆனாலும் கொஞ்ச நேரத்துல கூடிக்குவாங்க. மத சண்டைகள் அதிகமாய் வந்தது கிடையாது. இங்க நடக்கிற மாதிரி, நாட்டுல நடக்கிற மாதிரி அங்க, ஆனால் அங்கேயும் கூட இப்போது அதிகமாய் அப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செய்வதற்காக தூண்டி கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் இருமாப்பாய் ஆளப்படுகிறது. அப்போ தேசத்துல மாத்திரமல்ல, நமக்குள்ளும் கூட, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நாம் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சுதந்திரம், கர்த்தர் நம்மளை சுதந்திரமாய்த்தான் வைத்திருக்கிறார். நம்மளை அடிமைகளா இல்லை. ஏற்கனவே பாவத்திற்கு அடிமையா இருந்த நம்மை என்ன செய்தார்? இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம இயேசுவின் நாமத்தினாலே சுதந்திரமாய் செயல்படும்படியாக வைத்திருக்க. அந்த சுதந்திரமும் கூட கர்த்தருடைய ஞானத்தோடு செயல்பட்டால் நம்முடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஏற்பட்டிருக்க இந்த சுதந்திரம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பவுண்டரி, சுதந்திரம் இருந்தாலும் ஒரு பவுண்டரி இருக்கு இல்லையா? இப்போ நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம், நமக்கு ஒரு பவுண்டரி இருக்கா இல்லையா? இந்திய எல்லை கோடு இருக்கா இல்லையா? எனக்கு சுதந்திரம் இருக்குன்னு பாகிஸ்தானுக்கு போயிட முடியுமா? போக முடியாது. அப்போ சுதந்திரம் இருந்தாலும் ஒரு பவுண்டரி இருக்கு. கணவனா இருந்தால் எனக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, சுதந்திரம் இருக்கு, ஆனா ஒரு பவுண்டரி இருக்கு. மனைவியா இருந்தால் அவளுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, பிள்ளைகளா இருந்தால் அவளுக்கு ஒரு பவுண்டரி. பவுண்டரினா புரியுதா? ஒரு எல்லை, ஒரு வரையறை இருக்கிறது. இந்த வரையறையை நாம் தாண்டும் பொழுது பிரச்சனைகள். சுதந்திரம் உண்டு. இந்திய தேசத்தில் எங்க வேணாலும் போலாம் வரலாம், எனக்கு சுதந்திரம் இருக்கு. எங்க வேணாலும் போலாம் வரலாம். இதே நான் பாகிஸ்தானுக்கு போனாலும், இந்த பக்கம் சிலோனுக்கு போலனாலும், இந்த பக்கம் அதுதான் சிலோன், ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் மேற்கு இந்த பக்கம் நானு எங்க போலாம்? எங்கேயாவது போக. நான் பர்மாவுக்கு போனாலும், இந்த பக்கம் சிங்கப்பூருக்கு போனாலும், மலேசியாவுக்கு போனாலும், சீனாக்கு, ரஷ்யாவுக்கு போலாம். அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். போனா என்ன வேணும் எனக்கு? அதற்கான சில உரிமைகள் வேண்டும். அதற்கான சில என்ன சொல், லைசன்ஸ் எனக்கு வேண்டும். அதற்கான சில காரியங்கள் எனக்கு வேண்டும். அது இல்லைன்னா போக முடியாது. சுதந்திரவாளி தான் நான். என் தேசத்திலே நான் சுதந்திரவாளி. அடுத்த தேசத்துல போய் நான் அப்படி இருக்க. அடுத்த தேசத்துக்கு நான் போனால் அந்நியன், அங்க நான் சுதந்திரவாளி அல்ல. அதே போல இங்கே நாம் தேசத்திலே நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, ஆவிக்குரிய பவுண்டரி இருக்கு. ஆவிக்குரிய பவுண்டரி இருக்கு, ஆவிக்குரிய அந்த எல்லை இருக்கு. அந்த எல்லையை நாம் கடக்கும் போது பிசாசு நம்மை மேற்கொள்ளும். நமக்குன்னு ஒவ்வொரு அந்த சுதந்திரத்தினுடைய அந்த எல்லையை நாம் மீறக்கூடாது. அந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எதற்காக இருக்கிறாரு? நம்மை நடத்துவதற்காக, நம்மை நடத்துவதற்காக, ஆலோசனை சொல்வதற்காக, வருங்காரியங்களை நிகழ்காரியங்களை அறிவிப்பதற்காக. அப்போ கூட இருக்கிறவரை நாம என்ன செய்யணும்? இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார், நீங்க சுதந்திரவாளி தான், ஆனாலும் நான் உங்களை தனித்து இருக்க விட, உங்க கூட இருக்க முடியா. நான் யாரை கொடுத்திருக்கேன்? பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாள்னு கொடுத்திருக்கேன். அவர் கூட இருப்பார். அப்போ
நாம் சுதந்திரவாளி தான், ஆனால் அவர் கூட இருக்க வேண்டும். எதற்காக? நம்முடைய பவுண்டரிய, நம்முடைய எல்லையை நாம் கடந்து பிசாசு நம்மை தாக்காதபடிக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு நாம் உட்படாதபடிக்கு, நம்முடைய பரம அழைப்பை நாம் இழந்து விடாதபடிக்கு அது அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா, ஒரு வயதுக்கு வந்த பிள்ளை இருக்கா, நம்ம நம்பி அனுப்புறோம். என்ன நம்பிக்கை? நம்ம பிள்ளை தப்பு பண்ண மாட்டார். பையனை அனுப்புறோம், நம்ம பையன் தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்ணிட்டு வந்து நிக்குது, நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, நம்பனே, நம்பினதுக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு வயிற்றுல வாயில எல்லாம் அடிச்சுக்க வேண்டியது இல்லையா? அப்ப அந்த பவுண்டரி, அந்த எல்லையை பிள்ளைகள் கடந்து விடுகிறார்கள். கணவன் கடந்தாலும் சரி, மனைவி கடந்தாலும் சரி, யார் கடந்தாலும் அந்த எல்லையை, அந்த சுதந்திரத்தினுடைய எல்லையை, பவுல் அழகா அந்த வார்த்தையை சொல்லிட்டார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா. அப்போ நமக்குன்னு சில, நம்ம யார் என்பதை நாம் நினைத்து செயல்பட வேண்டும் சுதந்திரம். அதற்கு தான் தேவ ஞானம் நமக்கு தேவை. அதை ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார், நமக்கு கொடுக்காம இல்லை. தேவ ஞானத்தை நமக்கு அவர் அளவில்லாமல் கொடுத்து இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவ்வப்போது வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆலோசனைகளை நாம் பெற்று அந்த ஞானத்திலே நாம் தேர வேண்டும். இந்த ஞானத்தை நாம் அசட்டை செய்யும் பொழுதுதான் பிசாசு நம்மளை ஓவர்டேக் பண்ணி என்ன செய்யறான்? நம்முடைய சுதந்திரத்தை அவன் பறித்து கொள்ளுகிறான். நம்முடைய சுதந்திரத்தை அவன் பறித்து கொள்ளுகிறான். இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பவுண்டரி இருந்துதான், எல்லை இருந்ததா இல்லையா? ஏதேன் தோட்டத்துல எங்க வேணாலும் சுத்தலாம், எதை வேணாலும் புசிக்கலாம், ஒன்னை மாத்திரம் புசிக்க கூடாது. ஒண்ணுதான் அந்த ஒரு பவுண்டரி. அது சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு, என்ன வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், ஒன்னை தவிர. எங்க வேணாலும் படுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அவர்களுக்கானது. ஆனால் ஒரே ஒன்றை மாத்திரம், அந்த சுதந்திரத்திலே ஒன்றை மாத்திரம் அவர்களுக்கு விலக்கி வைத்தது, அது அவர்களுடைய நன்மைக்காக, அவருடைய நன்மைக்காக. இப்போ எல்லா பக்கமும் இந்தியாவில பெரும்பாலும் எல்லா பக்கமும் என்ன இருக்குது? டாஸ்மாக் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கு டாஸ்மாக்னு பேரு, இங்க தேசி பார்னு பேரு. இருக்குதா இல்லையா? என்னமோ தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க இல்லையா? தேசி பார் இருக்குது. அப்படி எல்லா இடத்துலயும் பாருங்க இருக்கதான் செய்யுது. பிரைவேட் பாருங்க வேற இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப டாஸ்மாக மூட சொல்றாங்க, மூடுறது நல்லதுதான், தப்பு ஒண்ணு இருக்கு. மூடிட்டால் யாரும் குடிக்கவே மாட்டாங்களா? குடிக்க மாட்டாங்களா? குடிப்பாங்களா மாட்டாங்களா? குடிப்பாங்க. எப்படி குடிப்பாங்க? கள்ளத்தனமா. கள்ளத்தனமா யார் செய்வாங்க? அப்ப அதுக்கு என்ன பேர்? அந்த சாராயத்துக்கு பேர் என்ன? கள்ள சாராயம். என்ன ஆச்சு உங்களுக்கு? போலாம் மெதுவா, இன்னைக்கு போலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு போய்க்கலாம். கள்ள சாராயம். அப்ப இதுனா நல்ல சாராயமான்னு பார்த்தா, கள்ள சாராயத்தினால நிறைய அவங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்கன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள்லாம் அதுல என்னென்னமோ போடுவாங்க, பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காய்ச்சனாங்களா என்னன்னு தெரியல. நான் இங்க பக்கத்துலயே பார்த்திருக்கேன். கொரோனா டைம்ல இங்க பக்கத்துலயே காய்ச்சினாங்க, எல்லா வீட்லயும் காய்ச்சினாங்க. அதுதான் அவங்களுக்கு தொழிலா இருந்துச்சு அப்ப கொரோனா டைம்ல. ஒரு வயசான ஒரு கொரோனா டைம் கூட பார்க்காம நடக்க முடியல, அவர் வந்துட்டு போவார் சாயந்தரமா. கொரோனா பயம் இல்லை, அவருக்கு வேண்டியது அது போடலன்னு ஆட்டம் கண்டுட்டு போல இருப்பார். இவ்வளவு வயசானவர், இப்ப ஆளே காண, இருக்கார போயிட்டாரான்னு தெரியல, வந்துகிட்டே இருந்தார். எதுக்கு வர்றாரு இவரு, எதுக்கு வர்றாருன்னு பார்த்தா, கடைசியில பார்த்தாதான் எனக்கு தெரியுது. அப்போ பக்கத்துல போய் பார்த்தா பக்கத்துலயே காய்ச்சுறாங்க, பக்கத்து இந்த செவருக்கு அப்புறம். அதே மாதிரி நான் ஊர்லயே நிறைய பார்த்திருக்கேன். ஓடுவாங்க பாரு போலீஸ பார்த்த உடனே, அந்த
ஊரல் பானை எல்லாம் போட்டுட்டு ஓடுவாங்க. அதுல நல்ல போலீஸும் இருக்குது, இல்ல அதையே எடுத்துட்டு போயிட்டு பிளாடர்ல வித்து வேற என்ன கெட்ட போலீஸும் இருந்துச்சு. சில பேரு பொம்பளைங்க வயித்துல எல்லாம் கட்டிட்டு போவாங்க பஸ்ல ஏறும்போது. நான் நேரடியா பார்த்திருக்கேன். பார்த்தா பிரெக்னன்ட் லேடி மாதிரி இருக்கும், ஆனா போலீஸ்காரன் கரெக்டா வந்து கண்டுபிடிப்பார். பார்த்தா இந்த இது வருது பாருங்க, டியூப் டியூப். இதெல்லாம் சினிமாவில தானே பார்த்து, நான் நேரடியாவே பார்த்தேன். பார்த்தா இழுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த இது வரும், நம்ம ஃபுட்பால் பிளாடர் வரும், அதுல ஊத்தி எடுத்துன்னு போய் பார்த்தா அவங்க பார்த்தா பிரெக்னன்ட் லேடி மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் கடத்தி இப்ப அதெல்லாம் இல்லை, இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் தெருவுக்கு தெருவா இல்ல ஊருக்கு ஊரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சாவு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இத நான் நல்லதுக்குன்னு சொல்லல, கெட்டதுக்குன்னு சொல்லல. விக்கிறது தப்பு தான், கவர்மெண்ட் வித்தாலும் தவறு தான். ஆனால் அப்படி கவர்மெண்ட் விக்கிறது என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த பணம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டுக்கு போறதுனால என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ஜனங்களுக்கு தான் அது மறுபடியும் ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு பயன்படுகிறது. அந்த விஷயத்துல ஓகே, ஆனால் அது தவறு தான். ஆனால் இதே இப்ப அவங்க அதை மூடிட்டு கள்ளச்சாராயம் வரணும்னு சொன்னா, டெய்லி போலீஸ்காரங்களுக்கு அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கே ஒரு குரூப் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போட வேண்டியிருக்கும். அதை நிக்கவும் முடியாது. சில பேர் அங்க இல்லைன்னா வீட்லயே காய்ச்சி குடிப்பாங்க. வீட்லயே காய்ச்சி குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த வருமானம் எல்லாம் எங்க போங்க, அப்புறம் தனி மனிதனுக்கு போகும். யாரோ ஒருத்தன் கொழுத்து போகும். மல்லையெல்லாம் கொழுத்து போனது எதனால, மல்லையா கொழுத்து போயிட்டு இங்க இருக்கிற பேங்க்லயும் கடன் வாங்கிட்டு ஓடி போய் எஸ்கேப் ஆயிட்டு இன்னைக்கு வரல இல்லையா, நல்லா தானே இருக்கிறாரு. இப்ப கொழுத்து போனவங்க அவங்க தானே. இப்போ அந்த கொழுத்த முதலாளிகளுக்கு போகாம அது கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு விதத்துல ஜனங்களுக்கு அது பயன்படுது. இருந்தாலும் அது தவறுதான், ஆனால் ஜனங்கள் என்றைக்கு விடுகிறார்கள் அன்றைக்குதான் உண்மையான மது ஒழி. மற்றபடி ஒரு அரசாங்கத்தால் மதுவை ஒழிக்க முடியாது. அவங்க வேணா செய்யறத நிப்பாட்டல மொழி, ஆனால் தேசத்துல இருந்து மதுவை ஒழிக்க முடியாது. இன்னைக்கு நேத்து அல்ல, முப்பாட்டங்காலத்துல இருந்தே அது இருக்கு இல்லையா. நோவா தாத்தா காலத்துல இருந்தே இருக்கு. நோவா தாத்தாவே குடிச்சிட்டு என்ன செய்தாரு, மல்லாங்கப்பட்டு இருந்தாரு. அதுவும் சாதாரணமா இல்ல, துணியே இல்லாம படுத்து. படிக்கிறீங்களா இல்லையா, படிச்சிருக்கீங்களா இல்லையா, பாக்குறத பார்த்தா அப்படியெல்லாம் இருக்குதான்ற மாதிரி. சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல அந்த சுதந்திரத்தை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணும், தேவ ஞானம் வேண்டும். உலக ஞானம் வேண்டாம். படிக்க வேணாம்னு அர்த்தம் இல்லை, படிங்க, எவ்வளவு வேணாலும் படிங்க, படிக்கிறது தவறு இல்லை. ஆனால் ஏட்டு சுரக்காய் கறிக்குதவான், ஏட்டு சுரக்காய் கறிக்குதவான். இன்னைக்கு நிறைய பேரு படிச்ச படிப்பு ஒண்ணு, செய்யற வேலை ஒண்ணா இருக்கும். தவறு இல்லை, படிக்கிறது எவ்வளவு வேணாலும் படிங்க, உலக ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள், தவறு இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கும் கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்கும் பரலோகம் செல்வதற்கும் இந்த உலக ஞானம் நமக்கு பயன்படாது. அதற்கு நமக்கு தேவை தேவ ஞானம். தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வேத ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நிதானமாய் வாசித்து ஒவ்வொரு முறை வாசிக்க, நீங்க ஒரே அதிகாரத்தை வருஷம் முழுக்க வாசிங்களேன், ஒரே அதிகாரத்தை வருஷம் முழுக்க வாசிங்களேன், டெய்லி அதுல இருந்து ஒவ்வொரு புது புது காரியம் ஆவியானவரோடு சேர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா டெய்லி அதுல இருந்து புதுசா கிடைக்கும். ஒரே சிக்கன் விதவிதமா சமைக்கிறான் இல்லையா, விதவிதம் சமைச்சா அநேக புது புது டிஷ்ஷா நம்ம செய்யறோம் இல்லையா. அது போல நாம் யூகித்து செய்வது அது.
இல்லைன்னா யூடியூப்ல அதை இதை பார்த்து செய்யறது. ஆனா இது அப்படி அல்ல. ஆவியானவரோடு இணைந்து நம்ம வாசிக்கும் பொழுது தினந்தோறும் வாசித்தாலும் அதிலிருந்து புதிய புதிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது நம்முடைய சுதந்திரத்தின் ஆரம்பம். ஆவிக்குரிய சுதந்திரத்தினுடைய ஆரம்பம். அவரோடு நாம் இணைந்து கொண்ட இந்த சுதந்திர காற்றை, அந்த ஆவிக்குரிய உலக அந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது நம்முடைய சுதந்திரம் அது என்ன செய்யும் என்றால், அந்த பூமிக்குரிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்து நம்மளை பாதுகாத்து, நமக்குன்னு ஒரு ஆவிக்குரிய பவுண்டரி இருக்கு இல்லையா, எல்லை இருக்கு இல்லையா, அதிலிருந்து நாம் வெளியே போகாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து பதமாய் நம்மை பரலோகம் கொண்டு செல்லும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவன் தான், வார்த்தையாய் வெளிப்பட்ட தேவன். ஆனால் பூமியிலே மனுஷனாய் அவர் கடந்து வந்த பொழுது அவருக்குன்னு ஒரு ஆவிக்குரிய பவுண்டரி இருந்தது. சுதந்திரமா தான் இருந்தாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆவிக்குரிய பவுண்டரி, அதை தேவனோடு இணைத்து கொண்டார். நானும் தேவனும் ஒன்றாயிருக்கு. அந்த ஆவிக்குரிய பவுண்டரியை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. பாவிகளோட உட்கார்ந்தார், ஆனால் அந்த ஆவிக்குரிய பவுண்டரியில இருந்தார், அந்த ஆவிக்குரிய எல்லையில இருந்தாரா இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க, இவர் என்ன பாவிகளோடு ஆயக்காரர்களோடு போஜனம் பண்றாரு. அவருக்குன்னு ஒரு அந்த அந்த பவுண்டரியை விட்டு அவர் விலகல. அதுக்கப்புறம் பாவி ஒருத்தி தொடராலே, இவர் தீர்க்கதரிசியா இருந்த அவருக்கு தெரியுமே, அவருக்கு தெரியும் தொடர்ந்து யாருன்னு தெரியும். அவருக்கு தொடர்றதுனால அவர் அந்த ஆவிக்குரிய பவுண்டரியில இருந்ததுனால, அந்த ஆவிக்குரிய எல்லையில அந்த சுதந்திரத்துக்குள்ள அவர் இருந்ததுனால, பாவியான ஸ்திரீ தொட்ட பொழுதும் அவள் பரிசுத்தமான வழி, இவர் அசுத்தமாகவில்லை. பாவியான ஒரு ஸ்திரீ இவரை தொட்ட பொழுது இவர் அசுத்தமாகல, அவள் பரிசுத்தமாயிட்டா. காரணம் என்ன? அந்த ஆவிக்குரிய பவுண்டரியில் அவர் இருந்ததுனால. அந்த சுதந்திரத்தை அவரு, நான் தான் தேவன், பூமிக்கு வந்த தேவன், நான் தான் அந்த வார்த்தை, என்னைக்காவது எங்கேயாவது அந்த சுதந்திரத்தை இருமாப்பா அவர் பயன்படுத்தினாரா? இல்லை. ஒரு இடத்துல கூட நான் அப்படி நிக்கவே இல்லை. எத்தனையோ மாதிரி யார் யாரும் என்னென்னமோ கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அதட்டி கேட்டவங்க கிட்டையும் அதிகாரத்தோடு கேட்டவங்க கிட்டையும் அவர் சொல்லவே இல்லை. ஆனா தாழ்மையா அவர்கிட்ட வந்தாங்க பாருங்க, அவங்க கிட்ட தன்னை யாருன்னு அவர் நிறைய நேரத்தில் சொல்லிட்டார். ஒரு சமாரிய ஸ்திரீ, அவர் தன்னையே தாழ்த்திக்கிட்டா. நீர் உயர்ந்தவர், நீர் யூதன், நான் தாழ்ந்தவள், என்கிட்ட தண்ணி கேட்கலாமா? அப்ப அவர் சொல்றாரு, தண்ணி கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா நீயே கொடுப்போம். யார் நீ? அவங்க சொல்றார், நான் தான் மெசியா, நான் தான் மெசியா. ஓடி போறா, சொல்றா, மெசியாவை கண்டு, தீர்க்கதரிசியான கண்டு, எல்லாத்தையும் சொல்லிட்டார். பாருங்க, அவர் தான் மெசியாவான்னு பாருங்க, அவர் தான் கிறிஸ்துவான் பாருங்க. பாக்குறாங்க, அவர் தான் பாருங்க. பரிசேயர்கள் கேட்டாங்க, சொல்லல. சதுசேயர்கள் கேட்டாங்க, சொல்லல. நியாயசாஸ்திரிகள் கேட்டாங்க, பிரதான ஆசிரியர்கள் கேட்டாங்க, யார் கேட்டா அவர் சொல்லல. ஆனால் சாதாரண ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அவர்கிட்ட சொல்றார், உனக்கு நான் நன்மையை கொடுக்க, ஜீவ தண்ணீரை கொடுக்க. அதே போல ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே குருடன். எல்லாரும் கேட்கிறாங்க, இவன் பிறந்தது யார் செய்த குற்றம்? இவன் தாய் தகப்பன் செய்த குற்றமா, இல்ல இவன் செய்த குற்றம்? அவன் எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருப்பான்? கேட்கிறவங்களுக்கு ஒரு விவசாயம் வேணும். தாய் தகப்பன் செய்த குற்றமான கூட சரி, ஆமா அப்பா அம்மா செய்த குற்றம், ஏதோ பிள்ளை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லு. நடந்த சம்பவம் நீங்க எப்படி எடுத்துக்கீங்கன்னு தெரியல. ஒரு சகோதரன் ஒருத்தரை அடிச்சு கண்ணு கலக்கிட்டார், கண்ணு போயிட்டு அவங்க சாபம் விட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது, ஒரு கண்ணு இல்லை. நடந்தது நேரடியா பார்த்து. இப்ப இது யார் செய்த தவறுன்னு எடுத்துக்கலாம். பெத்தவங்க செய்த தவறு தான்.
நிறைய நேரம் பெத்தவங்க செய்யற இந்த வாலிபத்துல செய்யறது பிள்ளைகளை பாதிக்கும்னு சொன்னா சில பேருக்கு அது வேடிக்கையா இருக்கும், இல்லைன்னா கோவப்படுவாங்க. கர்த்தரே மன்னிச்சுட்டாரே, கர்த்தர் மன்னிக்கிறார் தான். ஆனால் வசனம் சொல்லுகிற உன் பாவங்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமா அறி. நீ முழுமையா அவையிலிருந்து வெளிவரணும்னு சொன்னா ஒரு பாதுகாப்ப பிள்ளைகளுக்கு ஓயாம கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ நான் இப்படிப்பட்ட காரியம், இந்த வயசுல இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்த அந்த பிள்ளைகளை தாக்கக்கூடாது தாக்கக்கூடாது தாக்கக்கூடாது, பின் சந்ததியை அது தாக்கக்கூடாது என்று சொல்லி நாம் திறப்பிலே நிற்கணும், உணரணும். தினந்தோறும் உணர்ந்தாலும் தப்பில்லை, தினந்தோறும் அறிக்கை செய்தாலும் தப்பில்லை, இல்லையா? பின் சந்ததி நல்லா. இப்ப கேக்குறாங்க, தாய் தகப்பன் செய்த பாவமா இவன் செய்த பாவமா? அவர் சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, தாய் தகப்பன் செய்த பாவம் அல்ல, கர்த்தருடைய நாமம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது அப்படின்னுட்டு சேர் உண்டாக்கி அவன் கண்ணுல பூசி போயிட்டு சீலமான் குளத்துல கழுவுப்பான்னு சொன்னா அவன் போய் கழுவுறான், பார்வை அடைஞ்சிடறான். எல்லாருக்கும் ஆச்சரியம். அதே நேரத்துல பொறாமை. எப்படி பார்வை அடைஞ்ச? பரிசையை கேட்கறான், சரிசையை கேட்கறான், நியாயசாஸ்திரி கேட்கறான், பிரதான ஆசாரியெல்லாம் கேட்கறாங்க, எல்லாரும் கூப்பிட்டு கேட்கறாங்க, அவங்க அப்பா அம்மா வேற கூப்பிட்டு கேட்கறாங்க. எப்படி எப்படி இவன் தானே அவங்க பிள்ளை, அவன் இவன் தான், அப்ப எப்படி அவன் பார்வை அடைஞ்சான்? அது எங்களுக்கு தெரியாது, அவனே வயசா இருக்கவன், நல்ல வாலிபன் தான், அவங்ககிட்டயே கேளுங்க. ஏன்னா பயம். இயேசுவை யாராவது கிறிஸ்துன்னு சொன்னா ஜெபாலயத்திற்கு புறம்பாக்க வேணும்னு தள்ளி வச்சிருவான், ஊருக்கு தள்ளி வச்சிருவான்ற மாதிரி அப்படிப்பட்ட சட்டம் போட்டிருக்காங்க. அதனால பயம் அவனை. ஆனா அவன் சொல்றான், சாட்சி சொல்றான். இவங்க எல்லாரும் சொல்றாங்க அவர் ஒரு பிசாசு பிடிச்சவன், அவன் ஒரு பாவி, அவன் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு மாதிரி இவன் சொல்றான். ஐயா, பிசாசு பிடிச்சவங்களால இப்படி செய்ய முடியுமா? பாவியால இப்படி செய்ய முடியுமா? ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியாம போச்சு? அந்த வார்த்தை நல்லா இருக்கு பாருங்க, அவனுடைய சாட்சி, அந்த பார்வை பெற்றவனுடைய சாட்சி. அப்போஸ்தலர் யோவான் யோவான் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் 30, 31, 32 வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார். பாருங்க, அந்த குருடன், அந்த பார்வை இல்லாதவன் சொல்றான், இயேசுவை அவன் இன்னும் சரியா அறியல. ஆனால் அவன் சொல்றான், பாவிக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். தேவனிடத்துல இருந்து ஒருத்தர் இப்படி வரலன்னு சொன்னா தேவனுக்கு சித்தமானதை எப்படி செய்ய முடியும்? தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவனுக்கு சித்தமானதை செய்தால் அப்படிப்பட்டவனுக்கு தேவன் செவி கொடுப்பார். அப்படி அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் செயல்பட்டதுனால இப்ப நான் பார்வை அடைந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லும் பொழுது மற்றவங்க எல்லாரும், அந்த பெரியவங்கன்னு நினைச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அவனை திட்டுறாங்க, அவனை வைது புறம்பே தள்ளினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 36வது வசனத்துல 35ல இருந்து வாசிங்க. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாயா? கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். ஆமென். இங்க யாருக்கு வெளிப்படுத்துறாரு அவரு? யாருக்கு? இந்த பார்வை இல்லாமல் பார்வை அடைந்தவனுக்கு
அவர் சொல்றாரு, எப்பா தேவகுமாரன் நான் தான். அவன் யாருன்னு கேட்கிறான். சொல்றாரு நான். அங்க யாருக்கு வெளிப்படுத்தினாரு? அந்த சமாரியா ஸ்திரீ, தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளுக்கு வெளிப்படுத்தினார். இங்கே பிறவி குருடன், பார்வையற்றவன். இப்ப அவனை கூட என்ன செய்யறாங்க? பார்வை அடைந்து அவன் சாட்சி சொல்றான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். ஆனா தள்ளிடுறாங்க. இயேசு அவனை சந்திக்கிறார். அவர் கேட்கிறார், தேவனுடைய குமாரத்துல விசுவாசமா இருக்கியான்னு கேட்கும்போது, அவர் யாருன்னு கேட்கும்போது நான் தான் சொல்றேன். பாருங்க, அப்போ யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய சிந்தனையிலே மமதை உள்ளவர்கள், இருமாப்பாய் உள்ளவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், அவர்கள் யாரா இருந்தாலும், படித்தவர்களோ படியாதவர்களோ, அல்லது ஊழியர்களோ விசுவாசிகளோ, திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ, யாரா இருந்தாலும் சுதந்திரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவாதீனத்தை தவறாய் யார் பயன்படுத்தினாலும், அல்லது மேன்மை, அதை குறித்து மேன்மை பாராட்டி பெருசா நினைச்சா, அவங்களை அந்த இருமாப்பா இருக்கிறவர்களை தேவன் மதிக்க மாட்டார். தன்னை வெளிப்படுத்தவும் மாட்டார். தன்னை வெளிப்படுத்தவும், அங்கு ஒன்றே தன்னை தாழ்த்தினால் ஒருத்தி. இயேசுக்கு நீர் பெரியவர், நாங்க ஒண்ணும் இல்லைன்னு தாழ்த்தினார். எங்க அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பார்வையே இல்லை, பார்வையற்றவன், உலகத்தை அறியாதவன், உலகத்தினுடைய எந்த கிரியைகளும் அவனுக்கு தெரியாது. உலகம் அவனுக்கு எப்படிதான் இருந்தது? இருட்டு, ஒண்ணுமே தெரியாது, உலகத்தின் கிரியை அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவனுக்கு தன்னை யார் இந்த உலகத்தை வெறுக்கிறார்களோ, யார் இந்த உலகத்தினுடைய கிரியைகளை வெறுத்து, தேவன் மாத்திரம் எனக்கு போதும், அவருடைய கிரியைகள் மாத்திரம் எனக்கு போதும், அவருடைய ஞானம் எனக்கு போதும், அவருடைய வார்த்தைகள் எனக்கு போதும், அவருடைய அன்பு எனக்கு போதும் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துவார். தன் சிந்தையிலே மமதை உள்ளவர்களை அவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அறிவு, உலக பிரகாரமான அறிவு, நாங்க ரொம்ப படிச்சிருக்கோம், எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அந்த இருமாப்பா, அந்த அறிவினாலே இருமாப்பா இருக்காங்க பாருங்க, அந்த உலக அறிவினால் இருமாப்பா இருக்கிறவர்களை தேவன் புறம்பே தள்ளி. அல்லேலூயா. ஆகவே சுதந்திரத்தோடு கூட இது நல்லது, ஞானம் நல்லது. அது எப்படிப்பட்ட ஞானம்? நம்ம படிக்கிற ஞானம் அல்ல, தேவ ஞானம் நல்லது. அதற்காக படிக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. படியுங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்க வைங்க பிள்ளைங்களை, தவறு இல்லை. ஆனால் அதைவிட அதிகமாக தேவ ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தேவ ஞானத்தை கற்றுக்கொள்ள வேதத்தை நாம் படிக்க வேண்டும். வேதத்தை நாம் படிக்க ஆவியானவரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும். ஆவியானவரோடு கூட இணைந்து வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தையே நாம் எப்படி பத்திரமா பாதுகாப்போம். கிழிச்சல்லாம் வந்துடாது சீக்கிரம். கண்ட விதமா வேதத்தை அங்கத்துக்கு கொடுத்து, இங்கத்துக்கு கொடுத்து, பிள்ளைங்க கிட்ட கொடுத்து, கிழிக்க வைக்கிறது, கிறுக்க வைக்கிறது, இதெல்லாம் அதன் மேல் நமக்கு பற்று இல்லாததினால், அது எப்படிப்பட்டது என்பதை நாம் அறியாததினால் வரக்கூடிய தவறு இல்லையா? அதை நாம் மேன்மைப்படுத்தும். நான் இருந்த ஆர்சி சபையில முதல்ல யார் கையிலும் வேதம் கிடையாது, வெறும் ஃபாதர் கையில கூட வேதம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன குறிப்பிடம்னு சொல்லிட்டு சின்ன புக் இருக்கும், அதுல 10 கற்பனைகள் இருக்கும், 6 லட்சணம் மந்திரம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், விசுவாச பிரமாணம் இருக்கும், கர்த்தர் கற்பித்த ஜெபம் இருக்கும், பரிசுத்த ஆவியுடைய ஜெபம் இருக்கும், திருச்சபையில் கட்டளைகள்னு இருக்கும். ஒரு இதோட மெல்லிசா இருக்கும், சின்ன புத்தகம். அதுதான் கையில இருக்கும். அதுதான் முதல்ல எங்களுக்கு ட்ரைனிங். படிக்கிறது, அந்த அப்பம் எடுக்கிறதுக்கு முன்னால அதெல்லாம் படிச்சு ஒப்பு வச்சு அதெல்லாம் இது பண்ணும். ஆனா பைபிள் யார் கையிலும், ஃபாதர் கையில கூட பைபிள் கிடையாது. பைபிள் எங்க இருக்குன்னா அந்த பலிபீடத்துல அந்த உள்ள ஒரு இது ஒண்ணு இருக்கும், அது உள்ளதான் வைப்பாங்க. அது எப்படி வைப்பாங்கன்னா, ஒரு நல்ல வெல்வெட் துணி இருக்கும், ரெட் கலர் வெல்வெட் துணி, அதுல ஃபுல்லா மூடி அது உள்ள வைப்பாங்க. அது படிக்கிற நேரத்துல மாத்திரம் அவர் எடுத்து அதை பிரிச்சு அதை முத்தமிட்டுட்டு இந்த பக்கம் கூட திரும்பி நின்று வாசிக்க மாட்டாங்க, ஜனங்கள் பக்கம் கூட திரும்பி நின்று வாசிக்க மாட்டாங்க, அந்த பக்கமே தான் நின்று வாசித்துட்டு மறுபடியும் அதை மூடி அதை இது பண்ணி முத்தமிட்டு உள்ள வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் இதுவாயிட்டு மறுபடியும் ஜனங்கள் பக்கம் திரும்பி அதை வாசிக்க பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு முழுமையாக எல்லோருமே வாசிக்கிறார். அதுக்கப்புறம் எல்லார் வீட்டிலும் இருக்கிறது, நம்முடைய கைகளில் அதிகமாக இருக்கிறது.
அதற்கு காரணம் ஆவிக்குரிய பிள்ளைகள். இந்த மறுமலர்ச்சிக்கு காரணமே ஆவிக்குரிய பிள்ளைகள். அதிகமாக வேதத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி உலகமெல்லாம் இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களை விட வேதம் இன்றைக்கு நிறைய அச்சிடப்பட்டு நிறைய விற்கப்பட்டிருக்கு, ஃப்ரீயா நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட அல்லது அதிகமாக பழக்கத்தில் உள்ள புத்தகம் எது என்று கேட்டால் அது பரிசுத்த வேதம் மட்டுமே. இங்க நிறைய பேர் ஜிங்கி அடிக்கலாம், எங்களுது உங்களுது அப்படின்னு. ஆனால் உலகம் முழுவதையும் எடுத்துக்கொண்டால் வேதம் எல்லாருக்கும் பொதுவானதாய். இது இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்குன்னு எழுதப்படல. இது மனுஷனுக்கு என்று, பாவியாகிய மனுஷன் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வத்தை கண்டு கொண்டு பரலோகத்தை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்காகவும் எழுதப்பட்டது. இதுல இந்த ஜாதி அந்த ஜாதி, இவனுக்கு இவன் மேல அவனுக்கு இல்லை, இவனுக்கு இல்லை அவனுக்கு இல்லை, எல்லாருக்கும் எழுதப்பட்டது. இந்த பூமியில ஜாதின்னு சொல்ற எத்தனை ஜாதி இருக்கோ அத்தனை ஜாதிகளுக்கு, இந்த பூமியில எத்தனை நாடுகள் இருக்கு அத்தனை நாடுகளுக்கும் சொந்தமான ஒரே ஒரு பொருள் எதுவென்றால் அது வேதம் மட்டுமே. எல்லாருக்காகவும் அது எழுதப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை படித்து பயன்பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதை படித்து ஆவியிலே நிதானித்து ஆவியானோரோடு கூட இசைந்து அந்த சுதந்திரத்துமாகி அந்த பவுண்டரிக்குள்ள அந்த எல்லைக்குள்ள இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்கள் இன்னும் பாக்கியவான்கள். சுதந்திரம் இருமாப்பாய் அல்ல, தேசத்தை ஆளுகிறவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் அதே போல அல்ல. நம்முடைய குடும்பத்தையும் கூட நாம் நடத்தும் போது அந்த ஆவிக்குரிய பவுண்டரியில இருந்து நம்ம குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்தை கட்டணும், பிள்ளைகளை நடத்தணும். இன்றைக்கு பெரும்பாலும் பிள்ளைகள் பெற்றோரை நடத்துறாங்களா, பெற்றோர் பிள்ளைகளை நடத்துறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு. யார் யார் வீட்டுல பெரியவர்கள் என்றுதான அந்த ஒரு எண்ணமே இல்லை. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா இருந்த பொழுது ஒரு காரியம் கூட அவருக்கு தெரியாமல் எங்க அம்மா செய்ததும் இல்லை. அப்பா இது என்ன சொல், அது அவங்க சுதந்திரம். பாத்தியா, நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அவங்க சுதந்திரத்தை அவங்க சுதந்திரமா கொண்டாடுறாங்க. யாரு பார்த்தா தூங்கி எஞ்சி இப்படி ஒரு கட்டி அணைப்பு வைத்தியம் இருக்காங்க. அதுதான் பிள்ளைங்க. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதெல்லாம் இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பிள்ளைகளை போல ஏற்றுக்கொள்ளுங்க. அடிச்சுக்கிறதெல்லாம் அது கொஞ்ச நேரம் அடிச்சுக்கும், அதுக்கப்புறம் பாரு தூங்கி ஏஞ்சி பார்த்தா மச்சான அவனும் பார்த்தான். எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டு இருப்பான், அவனும் அங்கங்க பார்த்துக்கிட்டே இருந்தான். யாரும் எதிர்பார்க்காத ஒரு சீன் போட்டோ கூட பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெரியவர்கள் இடை புகுந்து இந்த பந்த பாசத்தை கெடுத்து விட நம்முடைய சில காரியங்களுக்காக பிள்ளைகளை பாழாக்கப்படும். ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஒரு சகோதரி சொன்னாங்க. இப்ப நிறைய பேர் ஒத்த பிள்ளை வச்சிருக்காங்க. ஒத்த பிள்ளை, அந்த ஒத்த பிள்ளைய அந்த இன்னொரு ஒத்த பிள்ளைக்கு கட்டி வச்சா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன இருக்காது? பாசம்லாம் இருக்கும். ஒத்த அது அந்த பாசம்லாம் இருக்கும். ஆனா உறவு இருக்காது. சித்தப்பா இருக்க மாட்டாங்க, பெரியப்பா இருக்க மாட்டாங்க, அத்தை இருக்க மாட்டாங்க, மாமா இருக்க மாட்டாங்க, இல்லையா? ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. தாய் மாமா இருக்க மாட்டாரு, தாய் மாமியா இருக்க மாட்டாங்க. ஒண்ணு இருக்கா? இருக்குமா? இருக்காது. ரெண்டு இருந்தா கூட அதிகமா இருக்கா. என்ன மாதிரி இருக்கணும். எங்க வீட்டுல 7 பேர். எனக்கு பாருங்க, நான் நடுவுல 4வது ஆள். அண்ணன் இல்லைன்ற குறை இல்லை, அக்கா இல்லைன்ற குறை இல்லை, தம்பி இல்லைன்ற குறை இல்லை, தங்கச்சி இல்லைன்ற குறை இல்லை. எனக்கு எல்லாம் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? கூட பிறந்து பார்த்தாதான் தெரியும் எத்தனை பேரோட பிறந்து இருக்கிறோன்றத. பிறந்து பார்த்தாதான் தெரியும், அதை அனுபவித்து பார்த்தாதான் தெரியும்.
நடுவுல நான் இந்த பக்கமா 3 இந்த பக்கம் 3 அது எதுவுமே என்ன விடுறது கிடையாது. எந்த விஷயத்திலயும் நான் நடுவுல இருந்தாலும் குடும்ப பாரம் எல்லாம் மேல விழுந்தாலும் கூட இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இன்னைக்கு வரலும் எனக்கு ஆதரவாய்த்தான் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் ஆதரவாய்த்தான் இருக்கிறார்கள். அதே போல அந்த தகப்பனுடைய ஸ்தானம் என் அண்ணனா இருந்தா கூட அவங்க கூட என்ன வந்து என்னை விட அவனை பெருசா நினைச்சதே இல்லை. இப்ப நீயே பாத்துக்க அப்படின்னு. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது கர்த்தருடைய கிருபை. என்னைக்கு வரலாம் அப்படிதான். யாரையுமே எனக்கு கீழே இருக்கவங்க யாருமே என்ன தம்பி தங்கச்சின்னு நான் பார்த்துருக்கேன். என் பிள்ளைகள் ஏன்னா சின்னதுலயே அவர் விட்டுட்டு போயிட்டார். எனக்கு அப்ப 20 வயசு, அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வயசு, ஸ்கூல் படிக்கிற வயசு. அப்ப எல்லாரையுமே அந்த ஒரு தகப்பனுடைய இருதயத்தை தான் அன்றைக்கும் கொடுத்தார், இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படித்தான். உங்களுக்கு கூட நான் கூட பேசும்போது என்ன அப்படிதான் பிள்ளைகளாய்த்தான் பார்த்து எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் எனக்கு பிள்ளைகளாய்த்தான் நான். அதனால சின்ன பிள்ளைங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நான் சின்ன பிள்ளையாயிருக்கேன். சின்ன பிள்ளைங்களோட விளையாடும் போது இன்னும் சில பேருக்கு அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், சில பேர் கோபம் கூட வரும். இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் பிள்ளையாய் இருப்பது தான் நல்லது. ஆமென். இளமையாய் இருப்பதற்கு ரகசியம். ஆமென். இவகிட்ட கூட நான் விளையாடுவேன், இந்த பிள்ளை கிட்ட கூட விளையாடுவேன். தூக்கி எடுத்த பிள்ளைகள் தானே இல்லையா? இப்ப அவன் அப்பாவது பேர் வச்சு தூக்கி எடுத்து இந்த பிள்ளையும் கொஞ்சம் அதுவும் கொஞ்சது என்ன, அவனும் அப்படித்தான் கொஞ்சம். இப்ப என்ன செய்யலாம்? பிள்ளைகள் அந்த பிள்ளையனுடைய இருதயம், தகப்பனுடைய இருதயம் எல்லாருக்குமே இருக்கும். தாயாயிருந்தாலும் தகப்பனாயிருந்தாலும் இந்த தகப்பனுடைய இருதயம் என்பது அது ரொம்ப மென்மையானது. பிள்ளைகளோடு கூட அது உறவாடுவதில்லை. பிள்ளைகளோடு கூட உறவாடுவதில்லை. ரொம்ப பார்க்க வெளியே பார்த்தா பெருசா தோரணையா தெரியும், ஆனா உள்ளம் பார்த்தா களிமண் பிசு பிசு. ரெண்டு கண்ணீர் சொட்டு விட்டு ராஜன் பிசு பிசுத்து போயிடும். உண்மை தானே? நீ அப்படித்தானே? சரி, ஸ்தோத்திரம். நம்முடைய சுதந்திரம் என்பது அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவுண்டரி, அந்த எல்லையை, அந்த ஆவிக்குரிய எல்லையை நாம் தாண்டாமல் ஆவியானவரோடு கூட சேர்ந்து நாம் என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இயேசு எவ்விதமாய் இந்த பூமியில அவருடைய ஆவிக்குரிய அந்த எல்லையில இருந்து பாவிகளை ரட்சித்து துரோகிகளையும் மன்னித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் நன்மை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நமக்காக அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக பாடுகளை சகித்து துக்கங்களை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி சிலுவையில அறையப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து மறுபடியும் எழுந்து நமக்காக பரமேறி சென்று ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு மறுபடியும் நமக்காக வரும்படியாய் காத்து கொண்டு இருக்கிறார். அதே ஆவலோட நாமும் அவருக்காக இந்த பூமியிலே பணி செய்து அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும்? அவருக்காக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவருக்காக நாம் பணி செய்து அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நாம் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, அதை நாம் அன்போடு நாம் அதை கை கொண்டு அந்த சுதந்திரத்திலே எல்லோரும் பங்கடையும்படியாக நாம் பெற்ற சுதந்திரத்தை, நாம் பெற்ற ஆவிக்குரிய அனுபவத்தை, நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை, நாம் பெற்ற அபிஷேகத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியாத உலகத்துல நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம். அதே போல நாம் பெற்றுக்கொண்ட அந்த இன்பம் பரலோகத்தை நாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை இன்னும் நாம் அதிகமாய் அவரோடு கூட சேர்ந்து நாம் பெற்றுக்கொண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்க. பரலோக பிதாவே, உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
சுதந்திரத்தோடு கூட ஞானம் நல்லது என்று சொல்லி ஞானத்தை உம்முடைய ஞானத்தோடு கூட நாங்கள் எவ்விதமாய் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆகவே இந்த ஆலோசனையிலே நாங்கள் கடைசி மட்டும் வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய பவுண்டரி, அந்த ஆவிக்குரிய எல்லையில நாங்கள் அந்த சுதந்திரத்தை நாங்கள் சரியான முறைப்படி நாங்கள் பயன்படுத்தி அநேகர் இந்த சுதந்திரத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து அது வருகையில நாங்கள் காணப்படும் மோடு கூட வந்து சேர்ந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தொடர்ந்து நீர் அடிமைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து நடத்த வேண்டும். அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய தேசம் இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்.